மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ் இந்நகரத்தை புனிதப்படுத்தி உள்ளான். அவன் புனிதப்படுத்திய காரணத்தால் மறுமை நாள் வரை இந்நகரம் புனிதமானதாகவே திகழும். எனக்கு முன்னர் எவருக்கும் இவ்வூரில் போர் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. எனக்கு கூட பகலில் சிறிது நேரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹ் புனிதப்படுத்திய காரணத்தால் மறுமை நாள் வரை அது புனிதமாகவே திகழும். அங்குள்ள முட்கள் வெட்டப்படக்கூடாது. அங்குள்ள வேட்டை பிராணிகள் விரட்டப்படக்கூடாது. பிறரால் தவறவிடப்பட்ட பொருள் அங்கு கிடந்தால் அறிவிப்பவர் தவிர வேறு யாரும் அதை எடுக்கக்கூடாது. அங்குள்ள புற்பூண்டுகள் கிள்ளப்படக்கூடாது. அப்பொழுது அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இத்கிர்